விக்னேஷ் சிவன் சம்பந்தமா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரியில ஒரு கவர்மெண்ட் ஹோட்டலை விலைக்கு கேட்டதாகவும் அது கிடைக்கல அப்படின்ன உடனே லீஸுக்காவது தாங்க அப்படின்னு கேட்டதாகவும் சொல்லி சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோலுக்கு இப்ப விக்னேஷ் சிவன் என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தோட ஷூட்டிங்கை பாண்டிச்சேரி ஏர்போர்ட்ல நடத்தணும் அப்படிங்கறதையும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பாண்டிச்சேரிக்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு மரியாதை நிமித்தமாக தான் மினிஸ்டரையும் போய் மீட் பண்ணேன். நான் மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா என் கூட வந்த லோக்கல் மேனேஜர் அங்க சில விஷயங்களை விசாரிச்சிருக்காரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தான் கேட்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஹோட்டலை நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் இதுல எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. அண்ட் இந்த மீம்ஸ் எல்லாமே ஒரு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாரா தனுஷ்க்கு அகெயின்ஸ்டா ஒரு போஸ்ட் போட்டாங்க. இந்த சம்பவத்தால நயன்தாராவை ட்ரோல் பண்றாங்களோ என்னமோ, விக்னேஷ் சிவனை தான் பயங்கரமா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.